Hi viewers, who are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 97909 48610 00974 55772714. Hi, this is Manu. நம்ம வந்து செகண்ட் லெசன் வந்து பேஜ் நம்பர் 11ல छुट्टी का घंटा बजते ही அப்படிங்கற லெசன் பாருங்க வந்து केदारनाथ अग्रवाल அப்படிங்கற வந்து எழுதிருக்கார் வந்து कवि श्री केदारनाथ अग्रवाल का जन्म बांदा जिले में हुआ था बांदा அப்படிங்கற ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவர் வந்து பிறந்தார் வந்து जीविका से वकील थे அவர் வந்து வக்கீலாக இருந்திருக்கார் வந்து आप प्रगतिवादी कवि हैं आपने प्रकृति से संबंधित कई अच्छी कविताएं लिखी हैं प्रगतिवादी அப்படினா நேச்சர் பத்தி அழகாக ரசிச்சு எழுதுறவங்கள தான் வந்து பிரகதிவாதி அப்படினுவாங்க प्रकृति संबंध இந்த நேச்சர் பத்தி ரொம்ப அழகாக அவர் வந்து எழுதுவாரு विशेष शब्द चयन तथा भावों की अभिव्यक्ति में चित्रात्मकता की आपकी विशेषता है छुट्टी का घंटा बजते ही स्कूलों से निकल आते हैं जीते जागते बच्चे அவர் வந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து பார்த்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு போயம் எழுதிருக்காரு छुट्टी का घंटा बजते ही दैट मींस ஸ்கூல்ல மணி அடிச்ச உடனே ஸ்கூல் விட்டு பசங்க எல்லாரும் வந்து ஓடுறாங்க வந்து வீட்டுக்கு ஓடுறாங்க வந்து உயிரோட்டமாக ஓடுறாங்க வந்து எப்படி ஓடுறாங்கன்னா ஜீத்தே ஜாக்தே பச்சே தட் மீன்ஸ் வந்து உயிரை கையில பிடிச்சின்னு ஓடுவாங்க பாத்தீங்களா அப்படி ஓடுறாங்க அந்த பசங்க வந்து ஹன்ஸ்தே காத்தே சலே ஜாத்தே ஹை சில பேர் வந்து சிரிச்சு கொண்டே அதுக்கு அப்புறமா வந்து ஏனா பாடிக்கொண்டே வீட்டுக்கு போறாங்க ஏனா வந்து ஸ்கூல் விட்டாச்சு ஸ்கூல் விட்ட உடனே அப்படி போறாங்க வந்து பத்தப்பர் ஐசே எப்படி வரனா அந்த பாதையில அப்படி ஓடுறாங்க வந்து உயிரை வந்து கையில பிடிச்சிட்டு வர்ற மாதிரி ஓடுறாங்க வந்து जैसे बांसवर भाव वही हो कविताओं के வெளிச்சமான ஒரு அர்த்தம் உள்ள இதுவாக இருக்கிறது எப்படின்னா பந்த் கிதாபோம் சே ஒரு புத்தகத்துல வந்து அதுல மூடி இருக்கிற புத்தகத்துல வந்து बाहर चंदों से निकले देश काल में व्याप्त रही है जिनकी गरिमा இப்ப வந்து ஒரு அழகான ஒரு போயம் இருக்குது வந்து அந்த போயம்ல வந்து சந்தஸ் இருக்குது வந்து அந்த சந்தஸ்னா வந்து அந்த போயமை வந்து இன்னும் அழகுபடுத்தும் வந்து அந்த சந்தஸ் எப்படி வந்து அந்த போயம் ஃபுல்லா வந்து அத அழகு கூட்டுமோ அத போல இருக்காங்க அந்த குழந்தைங்க ஓடி வரது வந்து பார்க்கவே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கிறது मैं निहारता हूं उनको फिर अपने को நான் அப்படியே வந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன் வந்து और भूल जाता हूं अपनी क्षीण आयु को நான் மறந்து போயிட்டேன் என்னோட வயசை வந்து நான் மறந்து போயிட்டேன் அப்படினு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சின்ன சிச்சுவேஷன் எடுத்து போயமாக சொல்லி இருக்கார் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாராம்சம் வந்து பார்க்கலாம் வந்து பேஜ் नंबर 190 எடுத்தோம்னா पोएम्स உடைய भाव பார்க்கலாம் வந்து हंसते गाते चले देते हैं पथ पर ऐसे जैसे बांसवर भाव वही हो कविताओं के यह पद्यांश छुट्टी का घंटा बजते ही नामक कविता से लिया गया है इसके कवि श्री केदारनाथ अग्रवाल हैं ये प्रगतिवादी कवि हैं नेचर பத்தி எழுதுற ஒரு கவிஞர் வந்து स्कूल का घंटा बजते ही फौरन निकलते चुस्त बच्चों का चित्रण है இங்க வந்து स्कूल உடைய மணி ஓசை கொடுத்த உடனே வந்து ஓடுற बच्चों का चित्रण है குழந்தைகளோட விஷயத்தை வந்து சொல்றாங்க வந்து उन बच्चों के मुख पर मुस्कुराहट है அவங்க குழந்தைகளோட முகத்துல வந்து ஒரு சந்தோஷம் தெரியிறது வந்து उन्हें देखकर कवि को ऐसा लगता है कि बच्चे स्वयं कविता हो பார்க்கவே வந்து குழந்தைங்க எல்லாரும் வந்து स्वयமாக ஒரு கவிதை போல தான் வந்து उनके मुख की मुस्कुराहट ही कविता का भाव हो அந்த முகத்தோட அழகு இல்ல வந்து அந்த போயத்தோட அழகு தான் வந்து குழந்தைகளோட सिरिप அப்படி சொல்லிட்டு சொல்றார் வந்து मैं निहारता हूं उनको फिर अपने को और भूल जाता हूं अपनी क्षीण आयु को यह पद्यांश छुट्टी का घंटा बजते ही नामक कविता से लिया गया है इसके कवि श्री केदारनाथ अग्रवाल हैं ये प्रगतिवादी कवि हैं नेचर பத்தி எழுதுற கவிஞர் வந்து घंटा बजने से जट खुशी से निकलते बच्चों को कवि देखते हैं ஓடி வர அந்த குழந்தைகளோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை
பார்த்துட்டு இருக்காரு வந்து इन्हें देखकर इधर पाता उड़ने वंदे वे सिर्फ अपने को ही नहीं बल्कि अपनी आयु को भी भूल जाते हैं தன்னுடைய வயசை வந்து அப்படியே வந்து மறந்து போயிட்டாரு பேஜ் நம்பர் நம்ம வந்து சாராம்சம் பார்ப்போம் வந்து நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பேஜ் नंबर 198 and 199 पेज எடுங்க வந்து छुट्टी का घंटा बजते ही के कवि हैं श्री केदारनाथ अग्रवाल प्रस्तुत कविता में कवि कहते हैं कि हर एक मनुष्य के मन में अपने बचपन की यादें छिपी रहती हैं எல்லாருக்குமே வந்து குழந்தை பருவத்துல என்ன நடந்துதோ அதெல்லாம் வந்து மனசுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் எல்லாருக்குமே வந்து समय पाकर वह भावना जागृत होती है அந்த சமயம் வரும்போது வந்து அது வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் स्कूल की घंटी बजती है ஒரு ஸ்கூல் மணி ஓசை அடிச்ச உடனே வந்து ஸ்கூல் மணி அடிக்குது ஸ்கூல் விட்டு போறாங்க வந்து स्कूल से बाहर निकलते चुस्त बच्चों को कवि देखते हैं அந்த குழந்தைங்க வந்து வெளியில போறாங்க வந்து அத பார்த்துட்டு இது போல சொல்றாரு तब उनके मन में कई प्रकार के भाव उत्पन्न होते हैं தன்னுடைய மனதுல வந்து விதவிதமான எண்ணங்கள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது हंसते गाते हुए चलते बच्चों को कवि देखते हैं சிரிச்சு கொண்டே ஓடிக்கொண்டு இருக்கிற குழந்தைங்களை வந்து பாடிக்கொண்டே இருக்கிற குழந்தைங்களை பார்க்கறாரு வந்து कवि को ऐसा लगता है कि कविताओं के भाव स्वरूप वे ही हो அந்த சிரிச்சு கொண்டு இருக்கிற அந்த குழந்தைங்களை பார்த்த உடனே அந்த கவிதை எழுதும்போது அந்த கவிதைக்கு வந்து சந்தஸ் எதை போல வந்து ஒரு அழகு கொடுக்குமோ அதனுடைய அர்த்தம் எவ்வளவு அழகு கொடுக்குமோ அதை போல இருக்குது அவங்களுடைய குழந்தைங்களுடைய சிரிப்பு किसी बंद किताब से निकले चंद जैसे वे बच्चे अपने गरिमा से सबके मन में व्याप्त हो जाते हैं அந்த குழந்தைங்களோட சிரிப்பை பார்த்த உடனே நம்மளுடைய மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாமே வந்து பறந்து போய்டும் வந்து कवि उन बच्चों को देखते हैं वे अपने को और अपने आयु को भूल जाते हैं தன்னுடைய வயசையும் மறந்து போயிடுறார் வந்து सबके मन को हर लेना ही बच्चों का स्वभाव है அவ்வளவு வரைக்கும் குறிச்சுண்டா போறோம் வந்து குழந்தைங்க வந்து எல்லாருடைய மனசையும் வந்து கவர்ந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் மூலமாக நமக்கு சொல்ல வராரு Thank you very much